கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. நான் நல்லது தானே நினைச்சேன். கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. மரகதம், நீ நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிற. நீ நல்லதுன்னு நினைக்கிறத மாப்பிள்ள அப்படியே ஏத்துக்கணும்னு என்னமா அவசியம் இருக்கு? இதனால மாப்பிள்ள புனிதாவை அடிக்கிறதுக்கு கைய வாங்கினத நான் சரின்னு சொல்ல வரல. அது ரொம்ப தப்பு தான். அத நானே மாப்பிள்ளைகிட்ட கண்டிப்பா கேட்பேன். இத பார், நீ ஒன்னும் குழப்பிக்காம இருமா. எதை பத்தியும் யோசிக்காம ஒழுங்கா மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கு. புனிதா சொல்றது போல நீ முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. புனிதா, வாமா நம்ம போலாம். உன் அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா, நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. அத்தை பாத்துக்கோங்க அத்தை. சரிம்மா. மரகதம், இன்னைக்குதான் நீ என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிருக்க. என்னம்மா சொல்ற? நீ மட்டும் கண்டிப்பா மயங்கி விழற மாதிரி நடிக்கலன்னு வச்சுக்கோ, மாப்பிள்ளை புனிதாவை கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. மாப்பிள்ளை விஷயத்துல நீ இதே ஃபாலோ பண்ணிக்க. சும்மா சொல்லக்கூடாது அண்ணி. நீங்க மயங்க விழுந்த மாதிரி நடிச்ச மாதிரியே தெரியல. நானே கொஞ்ச நேரம் அதை பார்த்து பயந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். என் தங்கச்சியா கொக்கா. ஐயோ கடவுளே, நீங்க நினைக்கிற மாதிரியும் சொல்ற மாதிரியும் நான் நடிக்கவே இல்ல. மாப்பிள்ள என் புனிதாவை அடிக்க கை ஓங்கினாரா? எனக்கு நிஜமாவே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கிறுகிறுன்னு வந்துருச்சு. அதுதான், நான் எதுவும் நடிக்கலாம் செய்யல. நீங்க வேற. உண்மையோ பொய்யோ, நீ மயக்கம் போட்டதுனால ஒரு நன்மை நடந்திருக்கு. இல்லன்னு வையேன், மாப்பிள்ளைக்கு இருந்த கோபத்துக்கு புனிதாவை கையோட கூட்டிட்டு போயிருப்பாரு. பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும்னு. அது இதுதான் போல இருக்குது.